வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு நிலையில்லாத ஒன்றை உணரும் ரகசியம். அதாவது நிலையில்லா தன்மையை உணரும் ரகசியம். சரி, இப்போ நிலையில்லாத தன்மை அப்படின்னா அதற்கு எதிர்ப்பதம் என்று ஒன்று இருக்கும் அல்லவா? அது என்ன? நிலையான தன்மை என்று. இப்போ நிலையில்லாதது நிலையானது என்று இங்கே தலைப்பு கொடுக்கல. தலைப்பில் நிலையில்லாத தன்மை, நிலையான தன்மை. சரி, இப்போ நிலையில்லா தன்மையை உணர வேண்டும், அதற்கான ஒரு ரகசியம் என்று இன்றைய சிந்தனை தலைப்பை கொடுத்திருக்கிறோம். சரி, இப்போ ஏன் நிலையான தன்மையை உணர்வதற்கான ஒரு ரகசியம் என்று கொடுத்திருக்கலாமே என்று ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளும் எழக்கூடியதாக இருக்கும். இப்போ எல்லாரும் அதுக்கு தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நிலையானதை உணர்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே நிலையானதாக அமைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். சரி, இப்போ நாம் நிலை இல்லாததைத்தான் முயற்சி செய்து உணர வேண்டும். நிலையானதை உணர்வதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை என்பதுதான் இன்றைய சிந்தனையினுடைய ஒரு உட்கருத்தாக இருக்கிறது, மூலக்கருத்தாக இருக்கிறது. அப்ப நிலையான உணர்வை உணர்வதற்கு முயற்சி எதுவும் தேவையில்லை. அப்ப என்ன? நாம் முயற்சி செய்து நிலையில்லாத தன்மையை உணர்ந்து கொண்டால் நிலையான தன்மை என்பது தானாக உணரப்படும். இவ்வளவுதான் இந்த தத்துவத்தினுடைய, இந்த சிந்தனையினுடைய சாரமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இதை ஏன் சிந்தித்து பேச வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த சமுதாயம் என்ன முயற்சி செய்கிறது என்று சொன்னால், இந்த நிலையா இல்லாததை நிலையானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறது. அந்த ஒரு முயற்சியில்தான் மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிறந்தது முதல் இறப்பு வரை ஒரு மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், நிலையில்லாததையெல்லாம் நிலையானதாக ஆக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். இதற்காக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறான். இதற்காக பல விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இப்போ நம்ம இதை விளக்கி சொல்லும்போது தான் அது புரியும். அப்படி ஒன்றும் செய்யலையே, என்ன செய்யணும் அப்படின்னு. நம்ம செய்யறது எல்லாமே அதுதானே. அப்படின்னா இப்போ இன்றைய சிந்தனையில் பாருங்கள், எது நிலை இல்லாதது என்று சொல்லப்படுகிறது? இயக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே நிலையில்லாதது என்று சொல்கிறோம். சரி, இயக்கத்தில் இருக்கக்கூடியது தானே நிலை இல்லாதது. இயங்காமல் இருப்பதெல்லாம், இயங்காமல் இருப்பதெல்லாம் நிலையானது. எது இயங்காமல் இருக்கிறது? அப்ப இது ஒரு மாய தோற்றம் ஒன்று இருக்கிறது பாருங்கள். இப்ப இந்த பூமி இயங்கிக் கொண்டிருக்கிறதா, இயங்காமல் இருக்கிறதா? இப்போ இது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கே இந்த விஞ்ஞானத்துக்கு அவ்வளோ காலமாச்சு. இந்த பூமி உருண்டை என்று சொல்லும் போது யாராவது நம்பினார்களா? இப்போ அது சுழன்று கொண்டு இருக்கிறது என்பதை அந்த காலத்தில் நம்பினார்களா? ஆனால் நமது சித்தர் பெருமக்கள் இந்த எது இயக்கம் எது இருப்பு என்பதை அவர்கள் முழுமையாக 100% கண்டு உணர்ந்தார்கள். இப்பொழுது சாதாரணமான ஒரு மனிதனிடம் கேளுங்கள், எங்கள் ஊர் நானும் பார்க்குறேன் 50 வருஷமா இப்படியே தாங்கயா இருக்கு, இங்கே தாங்கயா இருக்கு, நகல்ற மாதிரி தெரியலையே, அப்படி தானே சொல்லுவார்.
ஆனால் நாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது இந்த பூமி. அப்போ அதோடு சேர்ந்து நாமும் சுழன்று கொண்டு தானே இருக்கிறோம். இந்த பூமி இந்த சூரியனை சுற்றி வரும் பாதையில் எவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனோடு நாமும் ஓடிக்கொண்டு தானே இருக்கிறோம். ஆமாம். அப்போ இந்த பூமி நகர்ற அந்த வேகம் தெரியலை, ஆனால் நகர்ந்து கொண்டு தானே இருக்கிறோம். காலையில் சூரியன் உதிக்குது, மாலையில் மறையுது அப்படின்னு சொல்கிறோமே, இது உண்மையா என்று கேட்டால் சூரியன் உதிப்பதும் இல்லை, சூரியன் மறைவதும் இல்லை. இந்த பூமி சுத்துறதுனால அது உதிப்பது போல் தெரிகிறது, மறைவது போல் தெரிகிறது. அப்போ பூமி சுற்றுதில்லை. ஒரு நாளைக்கு ஒரு தடவை அது சுற்றி வர்றதுனால தானே அந்த இரவு பகல்ங்கிறதே வருது. அப்போ இதில் இதெல்லாம் அப்படியே இருக்கக்கூடியது அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு வீடு கட்டிடுறோம், அது நிலையாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். அது எங்கே இயக்கத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அதுவும் இயக்கத்தில் இருக்கிறது. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, இப்போ ஒரு கார் வாங்குகிறோம், அதுதான் இயக்கத்தில் இருக்கிறது, அது ஓடிக்கிட்டு இருக்குல்ல அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இந்த உடம்பே எடுத்துக்கோமே, இந்த உடம்பு நிலையானதா என்று பாருங்கள். நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ரத்தம் தாங்க ஓடிக்கிட்டே இருக்குது, காற்று ஓடிக்கிட்டு இருக்குது, வெப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறோம், இந்த உடம்பு, இந்த எலும்பு, சதை, இந்த உறுப்புகள் அதெல்லாம் நிலையானதாக இருக்கிறது. அப்படியா இருக்கு? இல்லையே. இந்த உடம்பு நிலையானதாக இருக்கிறதா? இதில் கூட ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறோம். ஒரு வயதிகம் வந்துடுது, அப்படியே சுருக்கம் விழுந்துடுச்சு, இதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு, ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிறோம். நீங்கள் இப்போது இந்த வீடு நிலையானதுன்னு சொன்னீங்கன்னா, அதுவும் பாருங்கள், ஒரு 100 வருஷம் ஆச்சுன்னு சொன்னோம்னா அந்த வீடு எப்படி ஆகுது? அது பாலடைந்த மண்டபமாக இடிஞ்சு விழுந்துருது. நிலையானது அல்ல, அதுக்கு ஒரு காலம் எடுக்குது, அவ்வளவுதான். நிலையானது என்று சொன்னால் எப்பொழுதும் மாறாததாக இருக்கணும். இப்போ இந்த இயக்க பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் மாறக்கூடியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாறக்கூடியது என்பதை, அப்ப நிலையில்லா தன்மை என்பதை உணர்ந்து கொண்டால் அதிலிருந்து நாம் என்ன பண்ணுவோம், அதை தேடுவதற்கான முயற்சியிலிருந்து நாம் ஒரு விடுதலை பெறுவோம். அப்போ என்ன ஆகும்? அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த கிரேவி என்று சொல்வார்களே, பற்று என்பது குறையும். மனதுக்கு ஒரு அமைதி ஒன்று வரும். இன்னொன்று, இந்த நிலையில்லா தன்மையை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்மிடமிருந்து ஒன்று விலகுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது மனதில் கவலை எதுவும் இருக்காது. நம்ம என்ன ஆக மாட்டோம், அதில் டென்ஷன் ஆக மாட்டோம். அப்போ அதையும் அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வரும். அதற்காகத்தான் இந்த நிலையில்லா தன்மையை உணர வேண்டும் என்று சொல்வது. இதைத்தான் பகவத்கீதையில் நீ என்ன கொண்டு வந்தாய், நீ இழப்பதற்கு, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ அது நன்றாக நடக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். நாம் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து வந்தது, அது பிரபஞ்சத்துக்கு போயிடுச்சு. அப்போ எது ஒன்றும் நிலையில்லாதது என்ற தன்மையை உணரும் போது மனதுக்கு ஒரு பேரமைதி கிடைக்கிறது. பேரமைதி கிடைக்கிறது என்று சொல்லுகிறோமே, அந்த அமைதி என்பது நிலையானதா என்று கேட்டால் ஆம், அமைதி என்பது நிலையானது. அப்போ என்னது, நிலையான அமைதி நமக்கு கிடைக்கணும்னா இந்த நிலையில்லாத உணர்வுகளை நாம் நிலையில்லாதது என்று உணரும்போது அப்போ என்னது, ஒரு அமைதி கிடைக்குது இல்லை? அப்போ அந்த அமைதியை பெறுவதற்கு, அதை உணர்வதற்கு ஏதாவது முயற்சி செய்ய வேண்டியிருக்கா என்று கேட்டால், இங்கே இந்த நிலையில்லா தன்மையை உணர்ந்து கொண்டால், அதிலிருந்து மனதை விடுவித்து கொண்டால் அமைதி என்பது தானாக வரும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நிலையில்லா தன்மையை உணர வேண்டும் என்பதுதான்.
இந்த தத்துவத்தை இன்னைக்கு இந்த தலைப்பில் பார்க்குறோம் இல்லையா? நமது தமிழானந்த யோகத்தின் சிந்தனை துளிகள் கிட்டத்தட்ட நம்ம 250 தாண்டி போயிட்டோம். இதில் ஒரு சற்று ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னால் ஒரு சிந்தனை நாம் செய்திருக்கிறோம். அதை நீங்கள் கேட்டு பாருங்கள். அதுவும் இதுவும் ஒன்றாகத்தான் இருக்கும். என்ன அது என்று சொன்னால் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதாவது செய்யக்கூடாததும் செய்யக்கூடியதும் என்று சொல்லியிருக்கிறோம். அதில் என்ன சொல்லியிருக்கோம்? செய்யக்கூடாததையெல்லாம் நிறுத்திவிட்டால் செய்ய வேண்டியது எல்லாமே அப்படியே நாம் உணர முடியும். அதான் சொல்லியிருக்கோம். இப்போது அதனால் இந்த நிலையில்லா தன்மையை உணர வேண்டும். இப்போ இன்னைக்கு தத்துவமாக இந்த தலைப்பு சிந்தனை துளியில் சசிகுமார் ஐயா தத்துவமாக அதை இங்கே எழுத்து வடிவத்தில் கொடுத்திருக்கிறார், சிந்தனை துளிகள் என்று. இப்போ பாருங்க, அதை நம்ம புரிகிற மாதிரி, சாதாரண மக்களும் புரிகிற மாதிரி அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். என்ன உதாரணம்னா, இப்போது நோய் நிலையானதா? நோயின்னு ஒரு உணர்வு இருக்குது. நோய்ங்கிறது நிலையானதா, நிலை இல்லாததா என்று ஒரு சிந்தனை செய்து பாருங்கள். அப்போ கூட நம்ம என்ன சொல்லிடுறோம், அது இந்த அக்யூட் டிசீஸ் கிரானிக் டிசீஸ்ன்னு ரெண்டாக பிரிக்கிறோம். இப்போ அதுலேயும் சில இடத்துல என்ன, இந்த கிரானிக் டிசீஸில் இந்த மருத்துவ உலகம் என்ன சொல்லுது, இந்த நோயெல்லாம் போக்கவே முடியாது, இது நிலையானது என்று சொல்லுகிறது. ஆனால் உண்மையை இப்பொழுது நாம் உணர்ந்து கொள்வோம். இது ஒரு பேருண்மை. என்ன தெரியுமா? நோய் என்பது நிலையில்லாதது. இப்போ பாருங்க, அசையக்கூடிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே நிலையில்லாதது என்று இந்த பிரபஞ்சமே நிலையில்லாததுன்னு சொல்லிட்டோம். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சூரிய குடும்பம், அந்த சூரிய குடும்பத்தில் ஒரு பூமி, அந்த பூமியில் ஒரு உயிரினங்கள், அதில் ஒரு மனிதன், அதில் மனிதனுடைய உடம்புல ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, அதான நோய். இந்த பிரபஞ்சமே நிலை இல்லாததுன்னு சொன்னோம்னா இந்த நோய் என்பது நிலையானதா? அதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களே, நிலையானது போல காமிக்கிறாங்களே. நிலை இல்லாததை நிலையானதாக உணர்றது. இதை சொத்து சுகத்தில் தான் நிலையானதுன்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டே இருந்தான் மனுஷன். இந்த வீடு வாசல் காசு பணம் இந்த காரு பங்களா இதெல்லாம் நிலையானதுன்னு சொல்லி சேர்த்து வச்சான். இப்போ இந்த மருத்துவ உலகம் என்ன சொல்லி பிடிச்சி, இந்த நோயும் நிலையானது அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறான், எனக்கு சர்க்கரை நோய் வந்துடுச்சு, நான் சாக வரைக்கும் அது என்னை விட்டு போகாது, அது நிலையானது அப்படின்னு சொல்லி அவன் இந்த சொத்தையும் வீட்டையும் வச்சிருக்கிற மாதிரியே இந்த சர்க்கரை நோயையும் வச்சுக்கிறான். நான் எனக்கு சர்க்கரை நோய் இருக்குது, நான் சர்க்கரை நோயாளி அப்படின்னு சொல்கிறான். எது வரைக்கும்? சாகிற வரைக்கும் சொல்கிறேன். அடையப்பா, அதுவும் நிலையில்லாததுப்பா. அப்படியா? அப்படின்னு அதை பார்க்க முடியுமா? நோய் என்பதே நிலையில்லாதது. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் எது நிலையானது அப்படின்னா ஆரோக்கியம் என்பது நிலையானது. சரி, அந்த ஆரோக்கியத்தை பெறுவதற்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன முயற்சி பண்ணினா கிடைக்காதுப்பா. இந்த நிலையில்லாததை விட்டு விட்டால் நிலையானது வந்துடும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த நோய் என்பது அதற்குரிய காரணம், அது ஏன் வந்தது என்பதை அந்த காரணத்தை அறிந்து அதை கெடுப்பதை நிறுத்திவிட்டால் இருப்பதை உணர்ந்து கொள்ளலாம். அவ்வளோதான். அப்போ ஒரு நோய், நிலையில்லாத நோய், அது குணமாகணும், நிலையான ஆரோக்கியமாக மாறணும்னா என்ன பண்ணணும்? செய்யக்கூடாததெல்லாம் செய்யக்கூடாது. அவ்வளோதான். அப்போ இன்றைக்கி எங்கேயாவது ஒரு மருத்துவர் இதெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு, இதனால தான் இந்த நோய் வந்துச்சு, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரா? அதெல்லாம் அவன் நிறுத்திட்டான்னா அந்த நோய் குணமாயிரும். அப்போ அந்த மருத்துவருக்கு ஆஸ்பத்திரிக்கு வர்ற கூட்டம் குறைஞ்சிரும். அது இப்போ யாரும் சொல்கிறதே இல்லை. அது சில மருத்துவர்கள்லாம் மனசாட்சிப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மயக்கத்தில் இருக்கக்கூடிய மனித குணம் இருக்கிறதே,
இந்த மனித கூட்டம் இருக்கிறது, அது என்ன சொல்லிடுச்சு, அவர்கிட்ட போனோம்னா இதை செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறாரு. இந்த டாக்டர் எதுவும் சொல்கிறதில்ல, நீ எல்லாம் செஞ்சுக்க, செய்யக்கூடாதுன்னா செஞ்சுக்க, நீங்கள் செய்யக்கூடிய மருந்தை மட்டும் நீ வாங்கி சாப்பிடு, நான் அதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டிய ஆப்ரேஷன் எல்லாத்தையும் பண்ணிடுறேன், நான் செய்ய வேண்டிய பில்லெல்லாம் போட்டுறேன்னு சொல்கிறாரு. ஆகா, உடனே இங்கே மயங்கி போயிடுறான். அந்த மனசாட்சியோடு இருந்த மருத்துவரை கெட்ட பேராக்கி விட்ட மனித கூட்டம் கூட்டம் அப்போ மயக்கத்தில் இருக்கக்கூடிய மனித கூட்டம். அப்போ இப்படி தான் அவர்களை கெடுத்து இன்னைக்கு என்ன ஆகிட்டாங்க, யாரும் எதையும் சொல்கிறது இல்லை, இதெல்லாம் செய்யாதே அப்படிங்கிறத சொல்கிறதே இல்லை. ஆனால் நமது சித்த மருத்துவர்களோ என்ன சொன்னாங்க, அது சித்த மருத்துவர்களில் ஒரிஜினல் சித்த மருத்துவர்கள், அதாவது நமது தாடி வச்சு குடுமி வச்சுருந்த அந்த தாத்தன் பாட்டி, அந்த சித்த மருத்துவர்கள், பாரம்பரிய சித்த மருத்துவர்களை நான் சொல்கிறேன். இன்றைக்கி மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு வந்த சித்த மருத்துவர்களை நான் சொல்லவில்லை, தயவுசெய்து அவர்கள் மன்னித்து கொள்ளவும். ஏனென்று சொன்னால் அந்த சித்த மருத்துவர்கள் பத்தியம் என்ற ஒரு வார்த்தை சொல்லாமல் எந்த மருந்தும் கொடுக்க மாட்டாங்க. அந்த பத்தியத்தில் தான் 80% குணமாகுது, மீதி 20% தான் அவங்க கொடுக்குற மருந்து. அப்போ ஒரு மருத்துவமனையில் செய்யக்கூடாததை நிறுத்திட்டாலே அதில் 80% குணமாகிடுது. அப்போ என்னதும் நிலையில்லாதது என்பதை நாம் என்ன பண்ணிட்டோம், அதை நிலையானது என்று நாம் சில விஷயம் செஞ்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதை உணர்ந்து கொண்டால் அதை செய்ய மாட்டோம். அப்போ அதை நிறுத்தினாலே போதும். ஆரோக்கியம் என்பது நிலையானது, அதுக்கு நீ எந்த முயற்சியும் எடுக்க வேணாம்பா, அது வந்துடும். இது சாதாரணமாக புரியறதுக்காக சொல்லிட்டோம். சரி, இன்னொன்று சொல்லுவோம், இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். துன்பம் என்பது நிலையில்லாத தன்மை. இது பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம். அடேங்கப்பா, துன்பம் என்பது நிலையில்லாத தன்மை, நிலையில்லாத உணர்வு. அப்ப இன்பம் என்பது அது நிலையான உணர்வு. அப்ப இன்பம் தானே நான் தேடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ இந்த துன்பம் என்ற உணர்வை நீக்கிவிட்டால் இன்பம். மகரிஷி சொல்லியிருக்காரா, இந்த இடத்த பாருங்க, துன்பம் நீங்கிய இடம் இன்பம். சரி, அப்போ துன்பத்தை நீக்கிறதுக்கு உரிய வேலையை பண்ணு, முயற்சி செய்யணுமா, ரைட்டு. இன்பம் பெருகிய இடம் துன்பம் அப்படின்னு சொல்லிட்டார். இன்பத்தை பெருக்கிறதுக்கு நீ முயற்சி செய்கிறியா, செய்கிற. அப்போ இன்பத்தை பெருக்கிறதுக்கு முயற்சி செய்து துன்பத்தை உருவாக்கிறியே, துன்பம் நீங்குவதற்கு உரியதை நீ செஞ்சினா இன்பம் அந்த இடத்துல கிடைக்குது. இந்த இடத்துல இங்க நாம ஏதோ ஒரு முயற்சி செய்யறோங்கிறது எங்க நடக்குது பாருங்க, 2 இடத்துல தான் வருது. ஒன்று துன்பத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யறோம், இன்னொன்று செய்ய வேண்டியது துன்பத்தை போக்குவதற்கு முயற்சி செய்யணும். துன்பத்தை போக்குவதற்கு தான் முயற்சி செய்யணுமே தவிர இன்பத்தை நான் பெருக்குவதற்கு என்று முயற்சி செய்தால் தவறு. இன்பத்தை நீ உணர வேண்டும் என்று சொன்னால் துன்பம் நீங்கினாலே போதும். துன்பம் நீங்கிய இடம் இன்பம். இப்போ இந்த ரெண்டையும் நான் சாதாரண உதாரணமாக சொல்லியிருக்கேன். இன்னும் உதாரணங்கள் நிறைய, நடைமுறை வாழ்க்கையில் நிறைய உதாரணங்களை சொல்லி கொண்டு போகலாம். அப்போ எது இப்போ நிலையில்லாதது என்று பார்க்கும் பொழுது நாம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொருள்களுமே நிலையில்லாதது. அதுக்காக இந்த பொருள்கள் வேணுமா வேணாமா? வேணும். எப்போ வேணும்? தேவைகள் நிறைவு செய்து கொள்வதற்கு அந்த பொருள் வேண்டும். தேவை நிறைவு ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த பொருள் நமக்கு தேவையில்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ வயோதிக காலத்துக்கு வேணுமே, இந்த வயசான காலத்துக்கு வேணுமே, நம்ம ஒரு வருங்காலத்துக்கு வேணுமே, இப்படியெல்லாம் நம்ம வச்சுருக்குறோம். சரி, வச்சிருக்கிறத பற்றி கூட பரவாயில்ல, ரைட். வயோதிக காலத்தில் கடமை என்ற அடிப்படையில் நமது தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்ம குழந்தைகளுடைய கடமை என்று சொல்லிக்கிறோம். சரி, இந்த கடமை உணர்வு அது வருமா வராதோ தெரியாதுப்பா, நான் வச்சுக்கிறேன், பரவாயில்ல வச்சுக்க. ஆனால் நான் பிள்ளைகளுக்காக வச்சுருக்கேன், பேரனுக்காக வச்சுருக்கேன். பிள்ளைய பேரங்கிறதே இல்லை. நான் அப்படியே எல்லாத்தையும் என்னதுன்னு வச்சுக்கிட்டு அப்படி பெருமையை காமிக்கிறேன், பெருமைக்காக வச்சுக்கிறேன், புகழுக்காக வச்சுக்கிறேன். நிலையில்லாததுப்பா, எந்த புகழும் நிலையில்லாதது. நீங்கள் பாருங்கள், இத்தனை பெரிய உலக பணக்காரர்கள் என்று வைத்திருந்தவர்கள் அத்தனையும் புகழுக்காக அத்தனையும் வைத்திருந்தவர்கள், அந்த புகழ் நிலையாக இருக்கிறதா என்று கேட்டால், அவர் இறந்த பிறகு அவர் மகன்கள்லாம் அந்த சொத்துக்காக கோர்ட்டில் போய் அடிதடியாகி சண்டை போட்டுட்டு நிற்கிறான்.
நம்ம நாட்டிலேயே பெரிய குடும்பம். அந்த அப்படி ஒரு குடும்பத்தில் இருந்து அவருக்கு 2 பையங்க, 2 பேரும் இன்னைக்கு சுமூகமாக இருக்கிறார்களா? இல்லை. பல பல கோடிக்கு அதிபதிகள். 5000 கோடியில் கல்யாணம் பண்ணுறார் ஒருத்தர், இன்னொருத்தர் 2 அந்த கல்யாணத்துக்கு வந்தாரானே தெரியல, அவரை காண்பிக்கவே இல்லை. அப்போ என்னாச்சு, அவர் அப்படியே நிலையானதுன்னு சொல்லி அத்தனை சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு அவங்க அப்பா பேர் என்னாச்சு, இன்னைக்கு 2 பேரும் இந்த சொத்துக்காக இருவரும் பிரிந்து ஒரு மன வருத்தத்தில் போய் கோர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய நிலை கூட வந்து விடுகிறது பல இடங்களில். அப்போ எது நிலையானது? அவர் பேர் சொல்லப்படுகிறதா? கொஞ்ச நாளில் முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். அந்த பையங்க சண்டை போடுறதுலையே அவங்க பேரைங்க அவங்க தாத்தா பேரை மறந்துடுவான், அப்படிதான் ஆகும். ஆனால் நிலையில்லாததை உணர்ந்தார்களே, புத்தர் போன்ற, ஆதிசங்கரர் போன்ற, வள்ளலார் போன்ற அந்த மகான்கள், இயேசுநாதர், முகமது நபி, இப்போ எத்தனை மகான்கள், இவங்கெல்லாம் இன்றும் நிலையாக நம் மனதில் நிற்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் என்ன செய்யல, நிலையில்லாததை இல்லாதது என்று உணர்ந்தார்கள், அவ்வளோதான். அப்போ இந்த மெட்டீரியல் லைஃப்லேருந்து அவங்க என்ன விலகி நின்றார்கள். உணர்ந்தவர்கள் இந்த மெட்டீரியல் லைஃப்லேருந்து விலகி நின்னாங்கன்னா அவங்க நிலையானதை உணர்ந்து கொள்கிறார்கள். அதெல்லாம் அப்போ நிலையில்லாத உணர்வுகள், அதை உணரும் ரகசியம் என்று சொன்னால் இந்த துன்பத்துக்கான காரணத்தை உணர்ந்து கொள்வது. அதான் துன்பத்துக்கான காரணம் என்ன? கர்மவினை. ஆனால் இப்போ இந்த கர்மவினை நிலையானதா நிலையில்லாததா? இந்த சிந்தனையில் ஓரளவு நிலையானது என்று போட்டிருக்கிறோம். அது ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டாலும் இந்த உயிரோடு ஒட்டி கொண்டு வருவது ஒன்றே ஒன்று தான். இந்த வீடோ நிலமோ சொத்தோ காசோ பணமோ எதுவுமே நம்ம கூட வராது. இந்த உயிரோடு வரக்கூடியது இந்த கர்மவினை மட்டுமே. அப்போ அது ஓரளவுக்கு என்ன ஆகுது, அது நம்முடையது நிலையானது போல இருக்கிறது. ஆனால் கர்மவினை நிலையானதா என்று பாருங்கள், இல்லை. கர்மவினை என்ன செய்யக்கூடிய? அழியக்கூடியது. அப்போ அதை நீ அழியக்கூடியது, அதை அழிக்கலை. அதனால் நீ என்ன பண்ணுற? அழிக்கிறதுக்காக அந்த உயிரோடு வெளியில் வந்து இன்னொரு உடலோடு போய் சேர்ந்து கொள்கிறாய், சேர்ந்து அழித்து கொண்டு இருக்கிறாய். அதுவும் அழியக்கூடியது. அப்போ அதுவும் நிலை இல்லாதது தான். அப்போ அந்த நிலை இல்லாததை நம்ம அதை முயற்சி செய்து அழிக்க வேண்டும். ஏன்? மயக்கத்தில் நாம் இந்த பொருளை சேர்க்கிறோம் என்று தானே இந்த கர்மவினையை சேர்த்து வச்சிருக்கிறோம். அப்போ இந்த நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் கர்மவினையினுடைய அடையாளங்கள், அவ்வளோதான். அதனால தான் நீங்கள் ஒரு கார் வாங்கினாலும் சரி, ஒரு வீடு வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் சரி, உடனே அதை என்ன பண்ணிட்டு உடனே என்ன கேட்குறாங்க? அந்த கார் வாங்கிட்டேன். ஆமாம், கார் வாங்கிட்டேன். எவ்வளோ கொடுத்து வாங்கினேன்? 15 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டேன். 15 லட்ச ரூபா கொடுத்து காரை எடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன். அது ரெஜிஸ்டர் பண்ணிட்டியாப்பா அப்படின்னு கேட்குறான். பத்திரம் பதிவு பண்ணிட்டியா? ஆர்சி புக்கு பதிவு பண்ணிட்டியா? ஓன் பேருக்கு பதிவு பண்ணிட்டியான்னு கேட்குறான். ஏன்? அப்போ தான் அது உன்னுடையதுன்னு கேட்குறான். அப்போ அங்கே பதிவு பண்ணுறது அப்படின்னு வந்துடுறா. பதிவு பண்ணுறோம், ரெஜிஸ்டர் பண்ணுறோம். எங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ உடனே உங்கள் கர்மயத்தில் ரெஜிஸ்டர் ஆகிடுது. அப்போ இது என்னுடையது என்று பதிவு செய்து கொள்கிறோம் அல்லவா? என்னுடையது என்ன? அப்போ அது கர்மவினையாக பதிகிறது. அப்போ நீங்கள் இந்த ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே அது கர்மவினை. சரி, உங்கள் கையில் பணம் இருக்குது, அந்த பணத்தை பேங்கில் போடுறீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் தானே போடுறீங்க. அதுவும் கர்மவினை தான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. உங்கள் பேரில் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுருவீங்க, ஆனால் அந்த பணம் இந்த சமுதாயத்தில் சுற்றி கொண்டு இருக்கும், அவங்க கையில் இருக்காது. அப்போ அது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் அதை பிளாக் மணியாக கொண்டு வந்து வீட்டில் அப்படியே உள்ளே வச்சுருக்கான் பாருங்கள், பீரோக்குள்ள, அது பெரிய கர்மவினை. அது சுத்தவும் மாட்டேங்குது, உட்கார்ந்துருக்கு. அப்போ எல்லாமே அதனால தான் அதை ஒயிட்டுன்னு சொல்கிறான். அப்போ இன்னைக்கு பிளாக்கு தான் அதிகமாக இருக்குது, ஒயிட்டு கம்மியாக இருக்குது. நிறைய பேர் பிளாக்லேயே சுற்றிக்கிட்டே இருக்கான். அதுக்காக கையில் காசு வச்சுக்கலாம். தேவைக்கு ஒரு பொருளை வாங்குவதற்கு வாங்கிடலாம். இப்போ தேவைக்கு உங்கள்கிட்ட இருக்குது 100 ரூபா இருக்குது, ரைட்டு, 100 ரூபா கொடுத்து சாப்பாடு சாப்பிட்டீங்க,
ரைட்டு. சாப்பாடு சாப்பிட்டேன்னு என்னாச்சு, காலையில் மோஷனில் போயிடுச்சு, அந்த 100 வெளியில் போயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ அது நிலையில்லாதது, நிலையில்லாதது. நாங்கள் அதனால தாங்க அதை 100 சாப்பாடை சாப்பிட்டோம்னா அது காலையில் மோஷனில் போயிடுது. அதனால தான் அந்த 100 அப்படியே சாப்பாடு கூட சாப்பிடாம அப்படியே நான் பீரோக்கில் வச்சு புட்டி வச்சுருக்கேன். அப்போ அது கர்மவினை, கர்மவினை. நீ அதை சாப்பாடாக சாப்பிட்டீங்கன்னா அது வெளியில் போயிடும். சப்போஸ் அந்த மோஷன் போகலைன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டது, அதுவும் கர்மவினை, கர்மவினை. அப்போ இப்போ பாருங்கள், இப்போ நிலையில்லாததை உணர வேண்டுமா? ஆம், நிலையில்லாததை உணரும் ரகசியமே இதுதான். என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நிலையில்லாதது. இப்போ நிலையானது என்று சொன்னால் இது அமைதி, இன்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம், அன்பு, ஆரோக்கியம், இதெல்லாமே நிலையான உணர்வுகள். இதையெல்லாம் பெறுவதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை. நம்ம தமிழானந்த யோகத்தில் இதை அடிக்கடி ரொம்ப அதாவது தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் நிலையான உணர்வுகள். இதை உணர்வதற்கு எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். அப்போ செய்யக்கூடாததை நிறுத்திவிட்டால் நாம் உணர வேண்டியது எல்லாமே அந்த இடத்துல உணரலாம். மகரிஷி தெளிவாக சொல்லிட்டாங்க, நீ விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டியது அனைத்தையும் அந்த இடத்திலே காண்பாய். அது என்ன? நீ விட வேண்டியது என்ன? நிலை இல்லாதது அனைத்தையும் விட்டுவிடு, நிலையானது உனக்கு கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, காரு, பணம், பங்களா, எல்லாம் வசதி எல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் ஆன்மீக துரோகிகள், ஆன்மீக பொய்யர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி யாரும் ஞானம் அடைந்ததே கிடையாது. ஞானம் அடைந்த நிலையில் அத்தனையும் அவங்கள கைவிட்டு போயிடும். மகரிஷி அவர்களுடைய பாடலை எப்படி எழுதியிருக்கிறார், என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன், எனினும் இவ்விரண்டு நிகழ்ச்சிகளை கொண்டு பொன் முதலாய் பொருள் அனைத்தும் சேர்க்கின்றேன். புவி வாழ்வின் இயல்பு நிலைக்கொப்ப நன்மை எனும் வழிகளிலே அத்தனையும் வைத்து அழிப்பேன் என்று எழுதுகிறார். செலவழிப்பேன் எழுதல, அழிப்பேன் என்று எழுதுகிறார். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏகவெளி என்று நான் எண்ணத்தில் துறவு போன்றேன்னு சொல்கிறார். இன்முகமும் எளிமை, இன்முகம் எப்போ வரும்? இதெல்லாம் வெளியில் போனால் தான் வரும். மகரிஷி அது மாதிரி அத்தனையும் போச்சு. அன்று அவன் ஞானம் அடைந்தார். இப்போ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் ஞானம் அடைஞ்சின்னு டிக்ளேர் பண்ணுறாரு பாருங்க. ஞானம் அடைஞ்சின்னு டிக்ளேர் பண்ணுறவங்க யாருமே ஞானம் அடையவில்லை. ஞானம் அடைந்தவர்கள் யாரும் டிக்ளேர் பண்ணவில்லை. ஆக இந்த அடிப்படையில் விட வேண்டியதை விட்டுவிட்டால், அப்போ இது நிலையில்லாததை விட்டுவிட்டால் நிலையானது என்பது நமக்கு உணர முடியும். அப்போ இப்போ அதுக்காக இப்போ அது இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்ட சொல்லலை நான். இது எல்லாம் என்னுடையது என்ற அந்த மனதில் ஒரு அந்த தன்மை இருக்கிறது, பற்று இருக்கிறது. அந்த பற்றை மட்டும் விட்டுருங்க. நீங்கள் இருக்கட்டும், கார் இருக்கட்டும், போங்க, காரில் போங்க, அனுபவிங்க. வீடு இருக்கட்டும், அதை தேவைக்கு யூஸ் பண்ணுங்க, தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் இது என்னுடையது, என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டென்ஷன், பிரச்சனை, நோய் அத்தனையும் வந்துடும். அப்போ இது போகுதா, போகும்போது அதை அப்படியே வேடிக்கை பாருங்க. இதைத்தான் மனோர்ண அப்படியே ஆர்வலோட விடு அப்படின்னு சொல்கிறார். எதை விட விடுறது? நம்ம ஒரு போய்கிட்டு இருந்தோம், ஒரு 100 ரூபா தொலைஞ்சி போச்சு, அப்படியே ஆர்வலோட விடு. ஐயோ 100 ரூபா போச்சு, எப்பா அது நிலை இல்லாததுப்பா, அது எங்கேருந்தோ வந்தது, அது வந்த இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ இந்த ஒரு பார்வை பார்க்க நமக்கு தெரிந்து விட்டால் நிலையானது என்பதை எந்த முயற்சியும் இல்லாமல் உணர முடியும். வாழ்க வளமுடன்.